வணக்கம். ரீயூனியன் பற்றி கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க. ஆக்சுவலாக ரீயூனியன் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நிறையா இதில். அதாவது யூனியன் அப்படின்னாலே நம்ம வந்து அம், அஹ், என்ன நினைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மனம், ஆன்மா, இதயம் எல்லாமே வந்து ஒன்றாகின ஒரு ஒரு இதுதான் வந்து யூனியன். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், அதாவது என்ன அப்படின்னா, முதல்ல சாதாரணமாக இருக்கும். அப்புறம் எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ள ரொம்ப இன்டெப்த்தாக போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி வந்து ரீயூனியன் வரும்போது இப்போ ஹீல் வந்து டக்குன்னு உங்களுக்கு எல்லாமே க்யூர் ஆயிடுவோமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஸோ நம்மளோட ட்ராமாஸ் வந்து மேலே வரலாம். அதுக்கப்புறம் அதை ஹீல் பண்ணலாம். இப்போ ஏன் வந்து யூனியன் யூனியன் நடக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ யூனியன் ஆகிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டே ஆயிருச்சு அப்படின்னா, திருப்பியும் என்ன பண்ணுவாங்க, சில நேரத்துக்கு சில பேர் வந்து செப்பரேஷன் ஃபேஸுக்கு போவாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் யூனியன் நடக்கும்போது தான் இருக்கிற ஊன்ஸ் எல்லாமே வெளியே வரும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து இப்போ யூனியன் ஆகிருப்பீங்க. யூனியன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நிறைய விதமான திடீர்னு அப்போ ஓடுறது நடக்கும். அப்புறம் ஃபைட் இருக்கும் உங்களுக்கு. அது என்ன அப்படின்னா, நீங்கள் உள்ளே இருக்கிற எல்லாமே வந்து வெளியே கிளம்பி வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் அடுத்த யூனியன் வந்து நீங்கள் நடக்கிறதுக்கே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சில பேருக்குனா ரொம்ப காலங்கள் எடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஊன்ஸ் இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து யூனியன் நடக்கும்போது அந்த உள்ள ஏதாவது ஹீலிங் ஆகாத பார்ட்ஸ் வெளியே இருந்தால் வெளியே வரும். அதனால தான் வந்து இந்த ஜேர்னி வந்து இதோடு முடிஞ்சுது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்பப்போ எழும்பிக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, ரீயூனியன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே ப்யூரிஃபை ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? கர்மானாலும் சரி, பயம்னாலும் சரி, ஈகோ இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் அப்படியே ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஈகோ வந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த யூனியன் ஆகும்போது டக்குன்னு கிளப்பி விடும் அதை மேலே. சரிங்களா? எலும்பி விட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் தான் புரிதல் வரும். அதுக்கப்புறம் ஊன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அழுக வரும். அதை நீங்கள் ஹீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் டெலிபதி கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப லெவல் வந்து அக்யூரேட்டாக அப்படியே ப்ராசஸ் ஆகாத ரொம்ப அக்யூரேட். ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல்லும் உங்களுக்குள்ளே வந்து அப்படியே மொத்தமாக இணையணும். சரிங்களா? அதாவது வித்தியாசமே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, நம்ம அப்படியே முழுசாக வந்து அதான் சொல்லலை, நான் சொன்னல அன்றைக்கி, நான் அப்படிங்கிறது நாம் அப்படிங்கிறது ஆகணுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் சொல்லுங்கள். அதை பண்ணணும் நீங்கள். சரி, அதுக்கு வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும். அப்புறம் நிறையா சின்க்ரோனிசிட்டி தெரியும். அப்புறம் ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கலாம் என்னென்னா, நீங்கள் எப்படி பண்ண ஃபஸ்ட்டு ரொம்ப ட்ரிகர்னஸ் வர அதுக்கப்புறம் உங்கள் மைண்ட் வந்து ஒரு விதமான காம், அதாவது வலி வந்து குறைஞ்சிரும். பயாலஜிக்கலாக வந்து வலி வந்து குறைஞ்சிரும். இப்போ ஒரு வாட்டி நீங்கள் உங்களுக்கு வலி இருந்து அது வந்து பல மாதங்களில் ஃபஸ்ட்டு இருக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அது குறைஞ்சி நாட்களாகி அப்படியே ஸ்லோவாகி ஒரு நாள் ஆகி அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஆகி அப்படியே குறையும். சரிங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு அமைதி வந்து உள்ளே வரணும். எவ்வளோ தூரம் இருந்தாலும் ஒரு புல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். மேக்னெட்டிக் புல் வந்து அவங்களுக்கு வந்து இருந்துகிட்ருக்கும். ஸோ லாஸ்ட்டில் என்ன ஆகுனா, என்ன சண்டைகள்னாலும் சரி, அவங்க தவறுகள் என்ன செஞ்சிருந்தாலும் அவங்கள மன்னிச்சிற குணாசியங்கள் வந்து உங்களுக்கு நார்மலாகவே வந்துடும். அன்கண்டிஷனல் லவ் அவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்து எடுப்பீங்க. மெயினாக என்னென்னா, வெளிப்படையாக உண்மையை வந்து பகிர்ந்து கொள்வாங்க. இது வந்து அவங்கள்ட்ட முந்திலாம் பார்த்திங்கன்னா மூடி மறைச்சிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெல்லமாக இதில் வந்து மோஸ்ட்லி எப்படின்னா, டிவைன் மேஸ்லின் வந்து உண்மையை சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏமாற்றம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு அதை வந்து போல்டாக சொல்கிறதுக்கு வந்து மேஸ்க்லினுக்கு வந்து அவ்வளோவா இது இருக்காது. ஸோ இப்போ பெண்மை சொல்லிட்டுனா கூட ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஜேர்னியில் ஸ்டார்டிங் இருக்கும்போது என்னென்னா, உண்மையை சொன்னாலே அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்க, ட்ரிகர் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஊன்ஸை வந்து நீங்கள் வந்து கிளப்பி விடுவாங்க. சரிங்களா? அதனால தான் ஸ்டார்டிங் வந்து சண்டை ரொம்ப வரும். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதை ஒத்துக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த கட்டம் உங்களுக்கு என்ன ஊன்ஸ் இருக்கோ, நீங்கள் என்ன பண்ணுனீங்களோ அதை வந்து கிளப்பிவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இப்படி மாற்றி தான்
ட்ரிகர்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் பயங்கர ஃபைட்டிங்காக இருக்கும். பயங்கர ஃபைட்டிங்னா அது வந்து கோபம், மாத்திரம், அழுகை, அது வந்து சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருந்துகிட்ருக்கும். இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா உண்மையை வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதே இது டிவைன் ஃபெமினைன் என்ன பண்ணுவாங்கன்னா பக்காவாக உண்மையை சொல்லிடுவாங்க. அவங்க வந்து அவங்ககிட்ட வந்து மனசில் வந்து அவ்வளோவா வந்து ரொம்ப யாருக்கு அது வந்து ஃபெமினைனோட நேச்சரே அப்படி தான். யாரை வந்து அவங்க நம்பிட்டாங்களோ 100% நம்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பேசிக்கலாக சொல்லிடுவாங்க. இது மாதிரி இந்த கார்மிக்கு சோல்மேட்ஸ்ட்டு சொல்லி அடி வாங்கி திம்சம் நடக்கும். அதுதான் கார்மிக்கிட்ட வந்து நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா அதை உண்மையை வந்து உண்மையை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வச்சு இவங்களை வந்து பலவிதமான டார்ச்சர் கொடுப்பாங்க. அது வந்து கார்மிக், சரிங்களா? பட் இவங்க என்ன நடக்கும்னா இவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நீங்கள் உண்மையை சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து உங்களுக்குள்ளே உள்ள அடுத்த ஊன்ஸை வந்து கிளறி விடுவாங்க. அடுத்த ஏதாவது ஒரு ட்ராமா இருந்துச்சுன்னா அதை எடுத்து விடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஏதோ ஒன்று பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகை கண்ணீர். அப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று கூட அவங்க வந்து மறக்கவே மாட்டாங்க. உண்மையை சொன்னால் கோபம் வராது. உண்மைனா அதுதான் வந்து ட்ரூத். அந்த ட்ரூத்தை வந்து மனசார ஏற்றுக்கிற மனநிலை வந்து வரும். அப்படி உண்மையை சொல்லிட்டாலே அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இல்லை வந்து அவங்க ஒன்றுமே ஐயோ இப்படி வந்து, ஏன்னா இவங்க வந்து சோஷியல் கண்டிஷனே பிரேக் பண்ணுறவங்க. தைரியம் இல்லாமல் பயத்தோடு இருக்கிறாங்க. இல்லை உண்மையை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவலைப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே நிறையா ட்ராமா இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ட்ராமாலாம் அவங்க கிளியர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஆனால் உங்கள் மைண்டை நீங்கள் வந்து காம் பண்ணிக்கோங்க. இது வந்து டிவைன் ஃபெமினைனுக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா நடந்திருக்கு அப்படி, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் தான் வந்து மிஷன் ஒர்க், ஸ்பிரிச்சுவல் மிஷன்ஸ் இருந்தால் இறை வந்து என்ன இருக்குது அப்படின்னு காட்டும். ஸோ அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ரீயூனியன் நடக்கும்போது பேசிக்கலாக ஈகோ போயிடும். பாஸ்ட்டு கர்மாஸ் வந்து கர்மா எல்லாமே முடிவுக்கு வரும். அழகாக தெரியும், கர்ம பந்தங்கள் அவ்வளோமே முடிவுக்கு வரும். மூன்றாம் நபர்கள் யாராவது வந்து உள்ளே நுழைஞ்சி அந்த சூழ்நிலையை தடையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாமே நம்மளை விட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக விலகி போயிடுவாங்க. இந்த ஜேர்னிக்கு வந்து யார் தடையாக இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாமே வந்து யூனிவர்ஸ், இது வந்து நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து இந்த ஜேர்னியை பொறுத்தவரை அனைத்தும் பிரபஞ்சமும் இறையும் மட்டுமே நடத்தும். நம்மளுக்கு வந்து இதில் எதுவுமே பங்கு இருக்காது. அதுவாக வந்து அடிக்கும், அதுவாக அணைக்கும், எல்லாம் அதுவாக தான் பண்ணும். இது வந்து அந்த சரணாகதி நீங்கள் ஸ்டேஜ் அது வந்து புரிஞ்சிடும், நம்மளுக்கே புரிஞ்சிடும். அப்போ வரும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம், அதுவாக பாதையை வந்து அவங்களெல்லாம் விளக்கி அந்த நேரம் வரும்போது அழகாக விளக்கி அவங்கள வந்து விட்டுரும். ஸோ நம்மளுக்கான செல்ஃப் ஒர்த்தை நம்ம எடுப்போம். அது வரைக்கும் மழுங்கி இந்த செல்ஃப் ஒர்த் வந்து நம்ம டிவைன் ஃபெமினைன் மேஸ்குலின்கிட்டே நம்ம இருந்திருப்போம். அதுக்கப்புறம் தான் நம்மளோட அந்த வலிமை தெரிஞ்சதுக்கப்புறம் செல்ஃப் லவ், செல்ஃப் ஒர்த் எல்லாமே அவங்களோட செல்ஃப் லவ், செல்ஃப் ஒர்த்தை வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து 2 பேருமே மரியாதை கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப அதுதான் வந்து மரியாதை கொடுக்கல, அவங்களோட செல்ஃப் ஒர்த்துக்கு வந்து இவங்க மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இன்னும் வந்து ட்ராமா இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ யூனியன் வந்து தடைப்படும். ஸோ ஈகோ இருந்தால் தடைப்படும், பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் இருந்தால் தடைப்படும், மூன்றாம் நபர்கள் யாராவது வந்து தடை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா அதனாலையும் ரீயூனியன் நடக்காது. செல்ஃப் ஒர்த்தை வந்து தனக்கான மதிப்பை வந்து நீங்கள் உணராமல் இருந்தீங்க அப்படின்னாலும் இது நடக்காது. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் ரீயூனியனுக்கான தடைகள். ஸோ இதை வந்து என்னெல்லாம் உதவும் அப்படின்னா அதான் செல்ஃப் லவ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் சொன்னதான் சரண்டர் ஸ்டேஜுக்கு போயிடணும். மெடிடேஷன்ஸ் பண்ணிவிட்டு எப்போதுமே இதயம் வந்து அதான் சொல்கிறேன், உண்மை அப்படிங்கிறது இதயம் வந்து ஓப்பனாக இருக்கணும் எப்போதுமே. எனர்ஜிஸ் வந்து ஃபர்கிவ்னஸ் கொடுத்துடணும். கடந்த இதே திருப்பி கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி கிளறவங்க யாருன்னா கார்மிக்காக தான் இருப்பாங்க. அவங்க ட்வின் ஃப்ளேமாக இருக்க மாட்டாங்க. ட்வின் ஃப்ளேம் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் வந்து அதை ட்ராமாஸ் எடுத்து கிளியர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவங்க
ஊன்ஸை வெளியே எடுப்பாங்க. தேவையில்லாமல் வந்து அதை சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அவங்க ட்வின் ஃப்ளேமாக இருக்க மாட்டாங்க, அவங்க கார்மிக்காக தான் இருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அதனால தான் உங்களுக்கு வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கு தடை வந்து மிகப்பெரிய தடை கார்மிக்கு. அப்புறம் வந்து நீங்கள் ஊன்ஸை வந்து கிளியர் பண்ணாமல் இருக்கிறது, ஈகோ இருந்தாலும் ரீயூனியன் நடக்காது, மூன்றாம் நபர் இருந்தாலும் நடக்காது, உங்களுக்கான செல்ஃப் ஒர்த் இல்லாமனாலும் நடக்காது. இதெல்லாம் வந்து ஒன்றுனா நீங்கள் வந்து பார்த்து அதை சரி பண்ணாதான் ரீயூனியன் நடக்கும். இல்லைனா யூனியனோடே ஸ்டாப் ஆகியிருக்கும். சரிங்களா? நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம வந்து யூனியன் ஆகிட்டோம், ஓகே முடிஞ்சுது அப்படின்லாம் கிடையாது. போயிட்டே இருக்கும். நீங்கள் அடுத்த ட்ரிப் நீங்கள் யூனியன் ஆனாலும் சரி, அந்த ரீயூனியன் ஆனாலும் சரி, திருப்பி ரீயூனியன் நடக்கும் போதும் உங்களுக்கு இதை நீங்கள் நல்லா முக்கியமாக எல்லோரும் உடனே நான் எனக்கு யூனியன் ஆகிட்டு ரீயூனியன் ஆகிட்டு ஹார்மோனியஸ் யூனியன் ஆகிட்டு ஃபிசிக்கலி அப்படிலாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் யூனியன் நடக்கும் போதும் நீங்கள் கூர்ந்து உங்களுக்குள்ளே நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ட்ராமாஸ் வரும், எல்லாமே வரும், வெளியே எழும்பும். நீங்கள் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நீ ப்ளஸ் நான் ஈக்குவல் டு நாம் அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் ஆனால் தான் வந்து இது கம்ப்ளீட்டே ஆகும். இது கம்ப்ளீட் அது எப்போ அதெல்லாம் தெரியல எனக்கு வந்து கம்ப்ளீட் இது எப்படி கம்ப்ளீட் ஆகுமா அப்படின்னு எனக்கு ஹோல்னஸ் அப்படிங்கிறது மொத்தமாக எப்படி எடுக்கிறது அதெல்லாம் வந்து இன்னும் நான் அது தெரியல எனக்கு. நான் அது ஃபுல்லாக தெரிஞ்சால் சொல்கிறேன். இந்த ஜேர்னியோட இது இவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டே தான் இருக்குது. சரிங்களா? போயிட்டு இருக்குது. பட் அந்த ஃபுல் கம்ப்ளீட்னஸ் எடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு ஊன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா, ஏன்னா இது வந்து மேட்ரிக்ஸ்லாம் அதான் நான் சொன்னேன், அது ஒரு டாபிக் பேசியிருக்கேன் நான். மேட்ரிக்ஸ்லாம் ரொம்ப டஃபஸ்ட்டாக இருக்கும், மோனாடிக்கும் ரொம்ப டஃபஸ்ட்டாக இருக்கும். ஸோ நார்மல் ட்வின் ஃப்ளேமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்கவுங்க என்னென்ன இதில் இருக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் நடக்கும். ஓகே, தேங்க்யூ.